அதாவது இந்த வேர்ட்ஸ் மற்றும் இது சம்மந்தப்பட்ட சென்டென்சஸ் வாக்கியங்கள் அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம். சில பேருக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு என்னன்னே தெரியாமல் இந்த சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சில பேருக்கு இதை தமிழில் எப்படி சொல்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டவுட்ஸ் இருக்கலாம். அதெல்லாமே இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நடக்குது, என்ன நடக்கிறது, இந்த என்ன நடக்கிறது அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் கோயிங் ஆன், வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்றது என்னது? என்னப்பா நடக்குது அப்படின்றாங்க இல்லையா? ஒருத்தவங்க உங்களை பார்த்து என்னப்பா நடக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க எப்படி கேட்கணும்? வாட்ஸ் கோயிங் ஆன். இல்லை நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட கேட்கணும் என்னப்பா பண்ணிகிட்டு இருக்க, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ரெண்டாவது விஷயம், பரவாயில்ல. நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான் அது, பரவாயில்ல. இந்த பரவாயில்ல அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? டசன்ட் மேட்டர், டசன்ட் மேட்டர். இந்த டசன்ட் அப்படின்றது என்னென்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். டசன்ட் அப்படின்றது டஸ் நாட் மேட்டர் அப்படின்றது தான் நாளடைவில் ஷார்ட் ஃபார்மாக போய் டசன்ட் மேட்டர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த டசன்ட் மேட்டர்னு சொல்லும்போது இங்கிலீஷில் அந்த ப்ரொனவுன்சியேஷன் ஆகட்டும் இல்லை இங்கிலீஷோடைய புலமை ஆகட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரியும். ஸோ இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க டஸ் நாட் மேட்டர்னு சொல்ல மாட்டாங்க, டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ பரவாயில்ல அப்படின்றதுக்கு நீங்கள் எப்படி சொல்லலாம்? டசன்ட் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து என்னுடைய கருத்துப்படி இல்லை எனது கருத்துப்படி. இப்போ என்னுடைய கருத்துப்படி இல்லை எனது கருத்துப்படி அப்படின்றத நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இன் மை ஒப்பீனியன், இன் மை ஒப்பீனியன். இன் மை ஒப்பீனியன் அப்படின்றது நான் இதை நினைக்கிறேன்ப்பா, என்னோட கருத்து இதுதான் அப்படின்றத எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் சொல்ல எப்படி ஆரம்பிப்பீங்க? இன் மை ஒப்பீனியன். இப்போ உங்களை பார்த்து யாராவது கேட்குறாங்க நீ என்னப்பா நினைக்கிற, உன்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட என்ன சொல்லுவீங்க, எப்படி பேச ஆரம்பிப்பீங்க? இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கலாம். அடுத்து நீ இதிலேருந்து விலகிரு, ஒரு பிரச்சனை இருக்கும், இந்த விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்ககிட்ட நீங்கள் பார்த்து சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? நீ இதிலேருந்து விலகி இருப்பா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இந்த வார்த்தையை, இந்த வாக்கியத்தை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கீப் அவுட் ஆஃப் திஸ், யூ கீப் அவுட் ஆஃப் திஸ். இதே விஷயத்த இந்த பிரச்சனையிலேருந்து விலகிரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கீப் அவுட் ஆஃப் திஸ் இஷ்யூ. இஷ்யூ அப்படின்றது என்ன அப்படின்னா பிரச்சனை. இந்த பிரச்சனையிலேருந்து விலகிரு அப்படின்றது யூ கீப் அவுட் ஆஃப் திஸ் இஷ்யூ. இல்லை இதிலேருந்து நீ விலகிரு அப்படின்னது கீப் அவுட் ஆஃப் திஸ் அப்படின்றத நீங்கள் சொல்லலாம். அடுத்து இது அங்கே வை, நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். இந்த பென்சில் எங்கே வைக்கிறது, இந்த பெண்ணை எங்கே வைக்கிறது அப்படின்னா இதை அங்கே வைப்பா, இதை எங்கே வை அப்படின்னு சொல்லுங்க இல்லையா? இல்லை இதை அங்கே வைங்க. எப்படி சொன்னாலும் அதற்கு இங்கிலீஷில் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ் இட் தேர், பிளேஸ் இட் தேர். பிளேஸ் அப்படின்றது அங்கே வைக்கிறது, இட்டுன்றது அது, தேர் அப்படின்றது அங்கே. இது அங்கே வெய் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? பிளேஸ் இட் தேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அடுத்து எனக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாத விஷயத்த யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்? எனக்கு என்ன தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி தெளிவாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐ நோ, ஹவு டு ஐ நோ. அதாவது எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்றத இங்கிலீஷில் ஹவு டு ஐ நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து உனக்கு என்ன வேணும், உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட் டு யூ வாண்ட். எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ வாண்ட். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கரெக்டாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை. வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். அமெரிக்கன் இங்கிலீஷில் அப்படி தான் பேசுவாங்க. வாட் டு யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் டு யூ வாண்ட் அப்படின்றது இல்லை வாட் டு யூ வாண்ட் அப்படின்றதும் உனக்கு என்ன வேணும் அப்படின்றது தான் குறிக்கும். அடுத்து உனக்கு வேறு என்ன வேணும், உனக்கு வேறு என்ன வேணும். நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், வேறு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். அந்த வேறு அப்படின்றத இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்க? எல்ஸ். வேறு அப்படின்றத இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவாங்க? எல்ஸ். வாட் எல்ஸ் டு யூ வாண்ட், வாட் எல்ஸ் டு யூ வாண்ட் அப்படின்றது என்னது? உனக்கு வேறு என்ன வேணும், உனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து உனக்கு என்ன வயசு, இல்லை உனக்கு எத்தனை வயசு, உனக்கு எத்தனை வயசு அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹவு ஓல்ட் ஆர் யூ. எப்படி கேட்கலாம்? ஹவு ஓல்ட் ஆர் யூ, ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்றது உனக்கு என்ன வயசு இல்லை உனக்கு எத்தனை வயசு அப்படின்றத ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உனக்கு என்ன வயசு அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஏஜ். உனக்கு என்ன வயசு அப்படின்றது இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஏஜ். உனக்கு எத்தனை வயசாச்சு அப்படின்றத ஹவு ஓல்ட் ஆர் யூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து இது போதும், இது போதும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு எப்படி இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் இனஃப், இட்ஸ் இனஃப். இனஃப் அப்படின்றது என்னது? போதும். இட் அப்படின்றது இது, இது போதும். இப்போ ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு இது போதும்ப்பா அப்படின்னா இப்படி சொல்லுங்க, இட்ஸ் இனஃப்,
இட்ஸ் இனஃப். அது சாப்பாடாக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் எனக்கு இது போதும். இனஃப்னா போதும், இட்ஸ் இனஃப்னா இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். மறுபடியும் ஒரு வாட்டி ரீகேப் மாதிரி ரீவைண்ட் பண்ணிப்போம். முதல்ல என்ன பார்த்தோம்? என்ன நடக்குது, என்ன நடக்கிறது, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? வாட்ஸ் கோயிங் ஆன். எப்படி சொல்லணும்? வாட்ஸ் கோயிங் ஆன். ரெண்டாவது, பரவாயில்ல. பரவாயில்ல அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? டசன்ட் மேட்டர். டசன்ட் மேட்டர். அடுத்து, என்னுடைய கருத்துப்படி இல்லை எனது கருத்துப்படி, இன் மை ஒப்பீனியன். இன் மை ஒப்பீனியன். அடுத்து, நீ இதுலேருந்து விலகிடு. நீ இதுலேருந்து விலகிடு. இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? யூ கீப் அவுட் ஆஃப் திஸ். யூ கீப் அவுட் ஆஃப் திஸ். இந்த பிரச்சனையிலேருந்து நீ விலகிடு அப்படின்னா என்ன சொல்லணும்? யூ கீப் அவுட் ஆஃப் திஸ் இஷ்யூ. யூ கீப் அவுட் ஆஃப் திஸ் இஷ்யூ. அடுத்து, இது அங்கே வை, இது அங்கே வை, இல்லை இது அங்கே வைங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? பிளேஸ் இட் தேர். எப்படி சொல்லணும்? பிளேஸ் இட் தேர். அடுத்து, எனக்கு எப்படி தெரியும். எனக்கு எப்படி தெரியும். இந்த எனக்கு எப்படி தெரியும் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? ஹவு டு ஐ நோ. ஹவு டு ஐ நோ. அடுத்து, உனக்கு என்ன வேணும். உனக்கு என்ன வேணும் அப்படின்றது இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்? வாட் டு யூ வாண்ட். வாட் டு யூ வாண்ட். உனக்கு வேறு என்ன வேணும் அதை எப்படி சொல்லணும்? வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். வாட் எல்ஸ் டு யூ வாண்ட். அடுத்து, உனக்கு எத்தனை வயசு. ஹவு ஓல்ட் ஆர் யூ. ஹவு ஓல்ட் ஆர் யூ. உனக்கு என்ன வயசு. வாட் இஸ் யுவர் ஏஜ். வாட் இஸ் யுவர் ஏஜ். அடுத்து, இது போதும். இது போதும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்? இட்ஸ் இனஃப். இட்ஸ் இனஃப். இன்றைக்கி ஒரு 10 முக்கியமான வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் பார்த்தோம். இதை பேஸ் பண்ணி இதுக்கு தமிழாக்கம் என்ன, இதை எப்படி பேசுறது, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இந்த மாதிரியான இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இல்லை கிராமர் இல்லை ஸ்போக்கன் இங்கிலீஷ் டாபிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு லாங் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.